வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம 10,000லேருந்து 25,000 வரைக்கும் பெஸ்ட் மொபைல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடித்த மொபைல்ஸ் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் சொல்ல மறந்த பெஸ்ட் மொபைல்ஸ் ஏதாவது இருந்தால் அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம ஆல்ரெடி 25,000லேருந்து 35,000 வரைக்கும் பெஸ்ட் கேமிங் மொபைல் அண்ட் ஆல்ரவுண்டர் மொபைல் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம 25,000லேருந்து படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வருவோம். ஸோ ஃபஸ்ட் மொபைல் அண்ட் பெஸ்ட் மொபைல் பார்த்தீங்கன்னா போக்கோ X6 Pro 5G மொபைல். இதுதான் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு பெஸ்ட்டான மொபைல் ஒரு 25,000ல். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கேமிங் மொபைலாக இருக்குது. ஸோ கேமிங் மொபைல் அப்படின்னும் போது உங்களுக்கு 25,000 கம்மியாக பார்த்தீங்கன்னா இது ஒன்று மட்டும்தான் லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு 14ல் இருக்குது. LPDDR5X ரேம் கொடுத்துருக்காங்க, UFS 4.0 கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்குது. அண்ட் ஆல்சோ ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. 12 GB ரேம் 512 GB வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 512 GB இன்பில்ட் ஸ்டோரேஜோட 26,000 தான் உங்களுக்கு ப்ரைஸே போட்டிருக்காங்க வித்தவுட் கார்டு ஆஃபர். ஸோ 8 GB ரேம் 256 GB வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 24,000 தான் ப்ரைஸ் இருக்குது. ஸோ இதுலேயும் உங்களுக்கு ஒரு 500 கார்டு ஆஃபர் ஏதாவது கொடுக்கலாம். அந்த 500 ஆஃபர் போக வாங்கினீங்கன்னா இன்னொரு 25,500க்கு உங்களுக்கு 512 GB வேரியண்ட்டும், ஸோ 256 GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 23,500க்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இதில் ரியரில் இருக்கக்கூடிய மெயின் கேமரா மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. மற்ற கேமராலாம் அந்தளவுக்கு எனக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. ஸோ செல்ஃபி கேமரா உங்களுக்கு சூப்பராக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைல் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்ததாக OnePlusலேருந்து 23,000க்கு ஒரு பெஸ்ட்டு பேட்டரி பேக்கப்போட ஒரு சூப்பரான மொபைல் பார்த்தீங்கன்னா இந்த OnePlus Nord CE4 அப்படிங்கிறது பெஸ்ட்டு சாய்ஸ். 8 GB ரேம் 128 GB வேரியண்ட்டு 25,000 ப்ரைஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதில் உங்களுக்கு கார்டு ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 இல்லை 2,000 கொடுத்துட்ருக்காங்க. இப்போதைக்கு 2,000 தான் கொடுக்குறாங்க. அந்த 2,000 கார்டு ஆஃபர் போக உங்களுக்கு 23,000க்கு மொபைல் கையில் கிடைக்கும். ஸோ 23,000க்கு OnePlus Nord CE4 இதில் அப்படி என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா OnePlus அப்படின்ற பிராண்ட் நேம் இருக்குது. 5,500 mAh பேட்டரி இருக்குது. வித் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜ் பண்ணுறது 100 வாட் சார்ஜர் டப்பாவில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. லேட்டஸ்டான Snapdragon 7 Gen 3 ப்ராசஸர் இருக்குது. ஸோ இது ஒரு மிட்ரேஞ்ச் லெவலில் இருக்கக்கூடிய ப்ராசஸர். ஆல்ரெடி பார்த்த அந்த போக்கோ X6 Pro இதில் பார்த்தீங்கன்னா AnTuTu ஸ்கோர் 1.4 கிட்ட உங்களுக்கு வரும். பட் இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் பாதி தான் வரும். ஸோ அதனால் அதில் பாதின்னும் போது பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு அந்த அளவுக்கு தான் இருக்கும். பட்டு பெஸ்ட்டான பேட்டரி லைஃப் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி மிட்ரேஞ்ச் லெவலில் இருக்கக்கூடிய ப்ராசஸர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேட்டரி பேக்கப் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ யூசர் ரிவ்யூவும் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் மட்டும் கம்மியாக தான் இருக்கும். அதர்வைஸ் எல்லாமே உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். ஸோ அடுத்ததாக OnePlus Nord 3 அப்படிங்கிற மொபைல் ஜஸ்ட் 20,000க்கு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொபைலாக இருக்கும் OnePlusல. ஸோ இந்த OnePlus Nord 3 மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸே ரொம்பவே கம்மியாக தான் போடுறாங்க. 8 GB ரேம் 128 GB வேரியண்ட்டு. பட் இது கொஞ்சம் பழைய மொபைல், அதையும் மைண்டில் வச்சுங்க. ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு Android 13 தான் கிடைக்கும். ஸோ 20,000க்கு உங்களுக்கு பெஸ்ட்டு மொபைலாக இருக்கும். எதனால் அப்படின்னா ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கார்டு ஆஃபர் இல்லாமலே உங்களுக்கு 20,000க்கு கிடைக்குது. அது ஒரு சூப்பரான சாய்ஸு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் உங்களுக்கு 5,000 mAh பேட்டரி வித் 80 வாட் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணுறாங்க. பட் MediaTek Dimensity 9000 அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கேமிங்க்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ராசஸர் தான். அடுத்ததாக சோனி கேமரா மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சூப்பரான டிஸ்பிளே, சூப்பரான ஒரு கேமரா அண்டு சூப்பரான ஒரு MediaTek Dimensity 9000 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஒரு மொபைலாக தான் இருக்குது. விலையும் 20,000ல் கிடைக்குது. ஸோ யூசர் ரிவ்யூவும் பார்த்தீங்கன்னா கேமரா சூப்பராக இருக்குது, டிஸ்பிளே பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. பட் ஹீட்டிங் அண்டு பேட்ரி லைஃப் அது ரெண்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதாவது ஹீட்டிங் அதிகமாக இருக்கும், பேட்ரி லைஃப் கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் ரியல்மிலேருந்து ஒரு பெஸ்ட் மொபைல் பார்க்கலான்னா Realme 12 Pro 5G மொபைல். 8 GB ரேம் 128 GB வேரியண்ட்டு ஜஸ்ட் 21,000க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அது எப்படி வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா யூஸிங் கார்டு ஆஃபர் தான். ஸோ 8,128 ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 26,000 இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு 5,000 இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ 5,000 இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ஒரு விஷயந்தான். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26,000 காமிக்குது. பட் ஆஃபர் போக உங்களுக்கு 21,000 காமிக்குது. அப்படி என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டாக உங்களுக்கு 5,000 கொடுக்குறாங்க.
கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு அப்படின்னு போட்டாங்க. மல்டிபிள் பேங்க்ஸ் அப்படின்னா நீங்கள் எந்த கார்டு யூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இந்த ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 50 MP மெயின் கேமரா, 8 MP அல்ட்ரா வைட் அண்ட் 32 MP டெலஃபோட்டோ லென்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் 16 MP செல்ஃபி கேமரா இருக்குது. டெலஃபோட்டோ கேமரா கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு கேமரா பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது உங்களுக்கு அந்த ப்ராசஸரும் ஓரளவுக்கு நல்லா இருக்கணும். இதில் ஸ்னாப்ட்ராகன் 6 Gen 1 அப்படிங்கிற ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 7 சீரீஸில் இல்லை 8 சீரீஸில் யூஸ் பண்ணியிருந்தால் உங்களுக்கு வந்து இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பட் இந்த ப்ரைஸுக்கு இந்த ப்ராசஸர் கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆஃபரில் உங்களுக்கு 21,000 கிடைக்குது. ஒரு கர்வ்டு AMOLED டிஸ்பிளேவாக இருக்குது. அதுலேயும் உங்களுக்கு டெலஃபோட்டோ லென்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா யூசர் ரிவ்யூ நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் 21,000க்கு இந்த மொபைல் வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா பெஸ்ட்டு சாய்ஸு. ஸோ ரியல்மியில் GT16 ஒரு மொபைல் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அமேசானில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் லெவலில் இருக்காது. பட் ப்ரீமியம் லெவலில் இருக்கிற ஒரு மிட்ரேஞ்ச் லெவல் மொபைல். அதுவே கிட்டத்தட்ட 30,000க்கு மேலே தான் ப்ரைஸ் இருக்குது. ஸோ அதிலே கொஞ்சம் ப்ரீமியம் லெவலில் ஒரு மொபைல் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் ரியல்மி GT6ன்னு ஒரு மொபைல் ஒன்று லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அது வந்து ஃப்ளாக்ஷிப் கில்லர் அப்படின்னு போடுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ப்ரைஸ் கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 40,000 to 50,000 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் வந்து ஒரு தரமான ஒரு ப்ராசஸர் கொடுக்க போகிறாங்க. அது என்ன ப்ராசஸர்னு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரியே ஃப்ளாக்ஷிப் லெவலில் இருக்கக்கூடிய மொபைல் அப்படின்னும் போது எப்படியும் 50,000க்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ஆஃபரில் எப்போ வருதோ அப்போ நம்ம வீடியோ போடுவோம். அதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20th June 1:30 PM லான்ச் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மோட்டோரோலாவில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சாய்ஸஸ் இருக்குது. ஸோ அதில் ஒரு பெஸ்ட் மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா மோட்டோரோலாவில் இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண மோட்டோரோலா H50 ஃபியூஷன் அப்படிங்கிற மொபைல். ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 21,000க்கு இருக்குது. ஸோ 21,000க்கு இது உண்மையிலே பெஸ்ட்டான டீல் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து 8 GB RAM 128 GB வேரியண்ட்டு 23,000 ரூபா போடுறாங்க. 23,000ல் உங்களுக்கு 2,000 கார்டு ஆஃபர் இருக்குது. அந்த கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 21,000க்கு மொபைல் கையில் கிடச்சிரும். ஸோ 21,000க்கு உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 2 அப்படிங்கிற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 கேமரா, 50 MP மெயின் கேமரா, 13 MP அல்ட்ரா வைடு அண்ட் 32 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட கர்வ்டு AMOLED டிஸ்பிளே அண்ட் IP68 ரேட்டிங் அண்ட் 68 வாட் சார்ஜர். ஸோ நாம் இது வரைக்கும் பார்த்த மொபைல் எல்லாமே மேக்ஸிமம் 67, 68 இந்த லெவலில் தான் சார்ஜர் வச்சுருக்காங்க. பட் இதில் வந்து உங்களுக்கு கேமரா ரொம்பவே சூப்பராக இருக்கிற மாதிரி ரிவ்யூவில் போட்டிருக்காங்க, யூசர் ரிவ்யூவில். ஸோ இப்போ மோட்டோரோலாவில் என்னென்னு தெரில, கேமரா ஓரளவுக்கு சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க. அதே மாதிரி ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக ப்ரைஸ் பண்ணாங்க. ஸோ 21,000க்கு உங்களுக்கு ஒரு பெஸ்ட் மொபைலாக மோட்டோரோலாவிலேருந்து கிடைக்கும். அதே சேம் ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 2ஓட உங்களுக்கு டபுள் த இன்பில்ட் ஸ்டோரேஜ், அதாவது 256 GB வேரியண்ட்டு, 8 GB ரேமு, ஜஸ்ட் 18,000க்கு உங்களுக்கு போக்கோ X6 மொபைல் அவைலபிளில் இருக்குது. பட் இதில் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு Android 13 தான் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு 19,000 தான் ப்ரைஸ் போடுறாங்க. ஸோ அதில் நீங்கள் கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு 18,000 கிடைக்குது. ஸோ கார்டு ஆஃபர் பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபா உங்களுக்கு எந்த கார்டு யூஸ் பண்ணாலும் கிடைக்குது. ஸோ 18,000க்கு மொபைல் கையில் கிடச்சிரும். 18,000க்கு உங்களுக்கு மொபைலில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 256 GB வேரியண்ட் உங்களுக்கு கிடச்சிரும். அண்ட் அதே சேம் 7S Gen 2 அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு குவால்காமோட சிப்செட் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க 1.5K ரெசல்யூஷனில் 120Hz AMOLED டிஸ்பிளே வித் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கொடுக்குறாங்க. 5100 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. 67 வாட் சார்ஜர் டப்பாவில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ ஓவராலாக உங்களுக்கு யூசர் ரிவ்யூ நல்லாவே தரமாகவே இருக்குது. ஸோ 18,000ல் ஒரு பக்காவான 5G மொபைல்னால் உங்களுக்கு இதுவும் பெஸ்ட்டு சாய்ஸாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு விவோவில் T3 அப்படிங்கிற 5G மொபைல் உங்களுக்கு 18,000 கிடைக்குது. ஆக்சுவலாக இந்த விவோ T3 அப்படிங்கிற 5G மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 GB RAM 128 GB வேரியண்ட்டு 20,000 தான் ப்ரைஸு. அதில் கார்டு ஆஃபர் அடிக்கடி கொடுப்பாங்க. ஸோ கார்டு ஆஃபர் எப்படியாவது கொடுக்கும்போது நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு 18,000 கிடைக்கும். இப்போ கார்டு ஆஃபர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் கிரெடிட் கார்டுக்கு மட்டும்தான் டிஸ்கவுண்ட் இருக்குது. வேறு எதுக்கும் கார்டு ஆஃபர் இல்லை. ஸோ 20,000க்கு தான் வாங்க முடியும். ஏன்னா இந்த கார்டு யாரும் வச்சுருக்க மாட்டாங்க மோஸ்ட்லி. ஸோ கார்டு ஆஃபர் இருக்கும்போது வாங்கினீங்கன்னா 18,000க்கு பெஸ்ட் டீல். 20,000 அப்படிங்கிறது ப்ரைஸ் ஓகே தான், பட் கொஞ்சம் அதிகமாக தெரியுது. டைமென்சிட்டி 7200 அப்படின்னு ஒரு மீடியாடெக் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதில் 50 MP மெயின் கேமரா மட்டும்தான், பட் கேமரா நல்லாயிருக்கு. 16 MP செல்ஃபி கேமரா அண்ட் 6.67 inches கொண்ட ஒரு ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே. அதில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்துடும்.
அண்ட் 5000 mAh பேட்டரி வித் 44 வாட் சார்ஜர் உங்களுக்கு டப்பாவில் இன்க்ளூட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா சோனி கேமரா மெயின் கேமரா ஒரே ஒரு கேமரா தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு கேமராவுக்கு எதுக்கு 3 ஹோல் வச்சு 3 கேமரா மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்கன்னு தெரில. ஸோ கேட்டால் ஃப்ளிக்கரிங் சென்சர் அண்டு வேறு ஏதோ டெப்த்தோ ஒன்று சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் தேவையில்லாத ஒன்று. இதுலேயும் சூப்பர் மூன் மோடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. பட் ஓவராலாக யூசர் ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா கேமரா பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது, பேட்டரி நல்லாயிருக்கு, அண்டு டிஸ்பிளேவும் நல்லாயிருக்கு. பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ஆவரேஜாக தான் இருக்கும். பட் இதே ப்ராசஸர் போட்டு இவங்க பிராண்ட்லேயே 30,000க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நத்திங்னு ஒரு பிராண்டில் பார்த்தீங்கன்னா இதே ப்ராசஸர் போட்டு 24,000 25,000 இருக்குது. அதோட கம்பேர் பண்ணும்போது இது அண்டர் 20,000ல் பெஸ்ட் டீல் தான். ஸோ இந்த மொபைலில் எனக்கு லைட் வெயிட்டாக ஸ்லீக்காக ஸ்லிம்மாக இருக்கிறத நானும் பார்த்துருக்கேன். அண்டு நானும் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மொபைலில் நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது, கேமராவும் சூப்பராக இருந்தது. இப்போ சொன்ன அதே மொபைல் எனக்கு விவோ அப்படிங்கிற பேர் பிடிக்கல, ஐக்யூங்கிற பேர் தான் பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா ஐக்யூ Z9 5G மொபைல் 18,000க்கு இப்போ சொன்ன அத்தனையும் அப்படியே இருக்கும். அதே 2,000 ரூபா ஆஃபரோடு உங்களுக்கு 18,000க்கு கிடைக்குது. ஸோ இது வந்து அதே மொபைல் தான், பேர் மட்டும்தான் ஐக்யூன்னு இருக்கும்போது ஐக்யூ Z9 இருக்கும். ஸோ 18,000க்கு ரெண்டும் ஒரே மொபைல் தான். உங்களுக்கு விவோவில் T3 பிடிச்சிருக்கா இல்லை ஐக்யூவில் Z9 பிடிச்சிருக்கா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரெண்டும் ஒரே ப்ரைஸ் அப்படின்னும் போது நான் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன்னா ஐக்யூவை விட விவோவுக்கு தான் கொடுப்பேன். ஸோ ரெண்டும் ஒரே மொபைல் தான். இருந்தாலும் உங்களுக்கு ஐக்யூ அப்படிங்கிறது அதை விட ஒரு 1000 ரூபா கம்மியாக இருந்தால் வாங்கலாம். ரெண்டுமே 18,000 அப்படின்னும் போது உங்களுக்கு விவோ நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இது ஒரு வேளை அதை விட கம்மியாக கிடச்சதுன்னா இதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது 18,000க்கு கிடைக்குது. விவோ வந்து உங்களுக்கு ஒரு 2,000 ரூபா அதிகமாக கிடையாது, 20,000 தான் ப்ரைஸ் போட்டுருவாங்க. பட் இதில் வந்து 20,000 ப்ரைஸ் போட்டு அதில் கார்டு ஆஃபர் கொடுத்து 18,000க்கு போட்டுருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் தான் முடிவு பண்ணணும், நீங்கள் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. அதனால் உங்களுக்கு பிடித்த மொபைலை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 15,000ல் ஒரு பெஸ்ட் மொபைல்னால் ரியல்மியில் P1 5G மொபைல் பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். அதோடைய 6GB RAM 128GB வேரியன்ட் 16,000 ப்ரைஸ் இருக்குது. பட்டு கார்டு ஆஃபர் எப்போயாவது கொடுப்பாங்க, அந்த டைமில் வாங்கினீங்கன்னா உங்களால் 15,000க்கு வாங்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா கார்டு ஆஃபர் கொடுக்கல. ஸோ இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட உங்களுக்கு ஒரு சூப்பரான மொபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 15,000ல் இப்போ கார்டு ஆஃபர் இல்லை. ஆஃபர் கொடுக்கும்போது 15,000 இல்லைனா 16,000. ஸோ ஆஃபரில் வாங்க, அதான் பெஸ்ட்டு டீலாக இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு மீடியாடெக் டைமென்சிட்டி 7050 அப்படிங்கிற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரியல்மி P1 மொபைல். ஸோ இதில் 50 MP மெயின் கேமரா அண்ட் 16 MP செல்ஃபி கேமரா அண்ட் ஆல்சோ உங்களுக்கு 5000 mAh பேட்ரி வித் 45 வாட் சார்ஜர் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் இது வந்து ஒரு சூப்பரான ஒரு மொபைல் தான். ஸோ யூசர் ரிவ்யூவும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. டிஸ்பிளே ரொம்பவே சூப்பராக இருக்கிறதா போட்டிருக்காங்க. ஸோ இந்த 15,000லேருந்து 25,000 வரைக்கும் இதுதான் சாய்ஸஸ் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாய்ஸஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் அதே மாதிரியே உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் அண்ட் டிஸ்பிளே எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் லெவல். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா போக்கோ X6 Neo அப்படின்னு ஒரு மொபைல் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு 8GB RAM 128GB வேரியன்ட் 15,000 இருக்குது. இதுக்கு கார்டு ஆஃபர் எப்பவும் ஒரு 1000 ரூபா கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14,000 கையில் கிடைக்கும். 15,000 ப்ரைஸ் இருந்தாலும் கார்டு ஆஃபர் போக உங்களால் 14,000க்கு வாங்க முடியும். ஏதாவது ஒரு பேங்க் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 14,000க்கு இந்த மொபைல் கிடைக்கும். 14,000 ப்ரைஸ் பாயிண்ட்டை வச்சு நம்ம பார்க்கும்போது இந்த மொபைல் வந்து ஓரளவு ஓகேவாக தோணுது. ஸோ இதில் மீடியாடெக் டைமென்சிட்டி 6080 அப்படின்னு ஒரு சிப் செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. 108 MP மெயின் கேமரா அண்ட் 16 MP செல்ஃபி கேமரா. அது மட்டும் இல்லாமல் 6.67 இன்ச்சஸ் கொண்ட ஃபுல் HD ப்ளஸ் 120Hz AMOLED டிஸ்பிளே. AMOLED டிஸ்பிளே கொடுத்தது என்னவோ நல்லது தான், தரமான ஒரு டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க. பட் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரே வச்சுட்டாங்க. அதை இன் டிஸ்பிளே வச்சுருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அதே மாதிரி 33 வாட் சார்ஜர் தான் டப்பாவில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ காம்படிட்டர்லாம் பார்த்தீங்கன்னா 45 வாட் சார்ஜராக இருக்குது. ஸோ இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்து சார்ஜிங் ஸ்பீடு அட்லீஸ்ட் ஒரு 45 இல்லை 67 கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மொபைல் இன்னும் கொஞ்சம் சூப்பரான லெவலில் இருக்கும். ப்ராசஸரும் உங்களுக்கு 6080 ஒரு மீடியாடெக் டைமென்சிட்டி ப்ராசஸர். அண்ட் யூசர் ரிவ்யூவும் பார்த்தீங்கன்னா 14,000க்கு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இருக்குது. நெக்ஸ்ட் அமேசானில் IQ Z9X 12,000க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுவும் பெஸ்ட் டீல் தான். அதே மொபைல் உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் விவோ T3X 5G மொபைல் 12,500க்கு இருக்குது. ரெண்டுமே ஒரே மொபைல் தான், எது பெஸ்ட்டோ உங்களுக்கு பிடிச்சது வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு போக்கோவில் M6 Pro 5G மொபைல் 9,500க்கு உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸு. நெக்ஸ்ட்டு மோட்டோரோலாவில் மோட்டோ G34 5G மொபைல் 10,000க்கு உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸு.
ஒன் ப்ளஸில் நாடு CE3 5G மொபைல் பார்த்தீங்கன்னா 19,000க்கு உங்களுக்கு அமேசானில் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. ஸோ 19,000க்கு இது கொஞ்சம் பழைய மொபைல் தான், இருந்தாலும் 8GB RAM 128GB வேரியண்ட்டு கார்டு ஆஃபர் எதுவும் இல்லாமல் 19,000க்கு உங்களுக்கு கிடைக்குது. இதில் உங்களுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரு, ஃப்ளாஷிப் லெவல் கேமரா, 5000 mAh பேட்டரி, 80W சார்ஜர் எல்லாமே கொடுக்குறாங்க. இருந்தாலும் உங்களுக்கு பேட்டரி கெப்பாசிட்டி அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு பேட்டரி லைஃப் வராது. Qualcomm Snapdragon 782G அப்படின்னு ஒரு சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாடு CE3 நீங்கள் கம்பேர் பண்ணும்போது நாடு 3 மொபைலே நீங்கள் வந்து 20,000க்கு வாங்கிடலாம், ஒரு 1000 ரூபா அதிகமாக போட்டு. ஸோ அதனால் நாடு CE3 அவாய்ட் பண்ணிவிட்டு நாடு 3 வேணால் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய மொபைல். அது மட்டும் இல்லாமல் அது கொஞ்சம் காஸ்ட்லியான மொபைல். அது வந்து உங்களுக்கு 20,000 கிடைக்குது அப்படின்னா அது வந்து சூப்பரான சாய்ஸு. LPDDR5X RAM கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் நாடு CE3 விட நாடு 3 செலக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு பிடித்த மொபைலில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கம்மியான விலையில் பெஸ்ட்டு டீல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.